கடனை பெற்றுவிட்டு எவ்வாறு கடனை செலுத்தாமல் இருக்கலாம்? கடன் கொடுக்கறதுன மோட்டிவே அவங்க டெவலப் பண்ணணும் இருந்தால் கடன் பெற வேண்டும். கல்யாணத்துக்கு கூட கடன் எடுத்து தான் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு பெறுபவர் பாவிக்கவில்லைன்னு சொன்னால் அவர் கட்டாயம் கஷ்டத்தில் விடுவார். நுண் கடன்கள் பெண்களை குறிவைத்து தான் கொடுக்கிறார். கடன் கொடுத்ததன் பிறகு ஒருவருக்கும் தெரியாமல் தனி ரீதியான தீர்வெடுத்து கடன் பெறுவதை நாங்கள் குறைக்க வேண்டும். நீங்கள் கடனை வசூலிக்க 6 மணிக்கு பிறகு செல்லக்கூடாதுன்னு சொல்லி வணக்கம். பேசப்படாத விடயங்கள் கட்டாயமாகவே பேச வேண்டிய விடயங்களை சுமந்து வருகிறது இன்ஃபோமன் நிகழ்ச்சி. இன்றைய தினம் கடன் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பேச போகிறோம். எங்கள் நாடு ஒரு பக்கத்திலே கடன் சுமையிலே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் சுமையிலிருந்து மீண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாடு செய்து வளர்ச்சி பாதைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக கடன் பெறுகிறார்கள். வியாபாரத்துக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக கடன் பெறுகிறார்கள். கடன் பெற்றால் மீண்டும் செலுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அது செலுத்த முடியாமல் கஷ்டப்படுகின்ற பொழுது பல இன்னல்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறது. சில பேர் உச்சக்கட்டத்துக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாம் வந்திருக்கிறது. ஆகவே கடன் தேவையா, கடன் முக்கியமா, எந்த அடிப்படையில் கடன் பெற வேண்டும், கடன் பெற்றால் திருப்பி செலுத்துகின்ற பொழுது வசூலிக்கின்ற முறை, நாங்கள் என்னென்ன விடயங்களில் அவதானமாக இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைய கலந்துரையாடல் அமையப்போகிறது. எங்களோடு 2 அதிதிகள் வந்திருக்கிறார்கள். ஒன்று பேரம்பலம் சுதாகரன், பொருளியலாளர், ஆய்வாளர் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சுதாகரன் அவர்களே. வணக்கம் ராகேஷ். அதே நேரத்திலே சுமேந்திர ஜெயராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய பொது முகாமையாளராக இருக்கிறார். வணக்கம். 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 இன்றைய தினம் நாங்கள் கடன் சம்பந்தமாக பேச போகிறோம். முதலாவதாகவே சுமேந்திரவிடம் நாங்கள் ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். சுமேந்திர, கடன் இல்லாமல் ஒருவரால் வாழ முடியுமா? ஒருவருடைய வாழ்க்கையை எடுத்தால் ஏதாவது ஒரு கட்டத்திலே கட்டாயமாக அவர் கடன் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுகிறார். கடனே இல்லாமல் வாழ்க்கையிலே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களா? அது வாழ முடியுமா? ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலே கடன் பெறாமல் வாழலாமா என்று கேட்டால் என்னுடைய விடை அது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் இன்றைய சுற்றாடலை, இன்றைய பொருளாதார நிலைமைகளை, நாட்டு நிலைமைகளை எடுத்தால் கட்டாயமாக முன்னேறுவதற்கு பணத்தை பெற வேண்டும். சொந்த பணமாக இருக்காத இந்த சந்தர்ப்பத்திலையும் ஆகவே சில நேரத்தில் கடன் பெற வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்படலாம். ஆனால் கடனை பெற்றவர் அந்த கடனை முறையாக ஒழுக்கமாக பாவித்தால் மாத்திரம்தான் அவருக்கு ஒரு தொல்லையற்ற நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். ராகேஷ், ஆகவே கடன் பெறாமல் வாழ்வது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம்தான். பல தொழில் அதிபர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் இதுவரை கடனே பெற்றதில்லை, கடனே இல்லாமல் நான் வாழ்க்கையை கொண்டு போயிருக்கிறேன், கடனே இல்லாமல் நிறுவனத்தை வளர்ச்சி பாதைக்குள் கொண்டு சென்றிருக்கிறேன். இது உண்மையாகவே சாத்தியமான விடயமா? என்னை பொறுத்தவரையில் உண்மையிலே நான் நினைக்கிறேன் சாத்தியம் இல்லை. கடன் இல்லாட்டி எங்களிடம் பணம் இருக்காதே, எப்படி நாங்கள் அதை வளர்ச்சி செய்கிறது? கட்டாயமாக டெவலப் பண்ணணும் என்றால் கடன் பெற வேண்டும். ஆனால் கடனை சரியாக பெறுபவர் பாவிக்கவில்லைன்னு சொன்னால் அவர் கட்டாயம் கஷ்டத்தில் விழுவார். அந்த இடம்தான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. கஷ்டத்திலே விழுகிறார்கள் பல பேர். என்றால் நல்ல மனதோடு தான் எல்லோரும் கடன் எடுப்போம். ஆனால் அது சில வேளைகளிலே சரியாக நாங்கள் பாவித்தாலுமே 2022 என்ன நடந்தது? நாங்கள் சரியாகத்தான் கடனை பாவித்தோம், நாடு சரியாக இயங்கவில்லை என்பதற்காக கடன் பெற்றவர்கள் எல்லாம் அதல பாதாளத்துக்குள்ளே சென்றார்கள். சில வேளை எங்களை மீறிய சக்திகளும் இருக்கு. அதில் உண்மையிலேயே என்னுடைய கருத்து வித்தியாசம். என்ன சொன்னால், கடனை பெற்றவர்கள் சரியான முறையில் கடனை பாவித்திருந்தால் நாடு அந்த அளவுக்கு எக்கனாமிக் டவுன் டர்னுக்கு போயிருக்காது. அது பாரியல், அதாவது அரசியல் ரீதியான அல்லது அந்த உயர் பதவியில இருப்பவர்கள் சரியான வகையில் இதை பயன்படுத்தி இருந்தால் அது பொதுமக்களுக்கு பொருந்தார். யாரோ ஒருவர் விடுகின்ற பிள்ளையை நாங்கள் தான் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது பேரம்பலம் சுதாகரன் அவர்களே, நுண்கடன் பெறுகின்ற ஒரு தரப்பினர்கள் இருக்கிறார்கள், சாதாரண கடன் பெறுவார்கள், பாரிய கடன் பெறுவார்கள். உண்மையிலேயே சமூகத்திலே அதிக அளவு பாதிக்கப்படுபவர்கள் எந்த தரப்பினர்? இந்த குறைந்த வருமானம் பெறுபவர்கள். இப்போ நாங்கள் ஒரு கடன் கல்ச்சருக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அதாவது இப்போ இலங்கை போன்ற நாடுகளில் இப்போ யாராவது கடன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கும் போய் வேறு சில நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஏன்னா கல்ச்சராக வந்துட்டுது. ஓகே, இப்போ என்ன எங்கேருந்து வருகுதுன்னு கேட்டால், அந்த சில பழைய காலங்களில் ஓகே கடனை பெற்றுட்டு அது கவர்மெண்ட் தள்ளுபடி செய்யும்.
ஏதோ ஒரு விவசாய கடனை பெற்றுட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு கடனை பெருக்க அந்த மக்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கறதுக்காக பட்ஜெட்டில் கடனை தள்ளுபடி செய்யும். அப்போ அந்த மக்களோட மனசில் எங்கேயோ ஒரு இடத்துல பதிஞ்சிட்டு இந்த கடனை வாங்கிட்டு நாங்கள் சும்மா இருக்கலாம், கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி செஞ்சிடும், அதை பதிஞ்சுக்கொண்டு வந்துட்டு. ஆனால் அது அப்படி ப்ராக்டிக்கலாக நடக்கிறதில்ல. சரியா? அது கவர்மெண்ட் பேங்க், கிராமிய அபிவிருத்தி வங்கிகள், இந்த டெவலப்மெண்ட் பேங்குகள் அந்த காலத்தில் 20-30 வருஷத்துக்கு முதல் அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் இருக்கிறது ப்ரைவேட் தனியார் கம்பெனிகள்கிட்ட இருந்து தான் பெரிய அளவிலான கடன்கள், நிதி நிறுவனங்கள் கடன்கள் கொடுக்குது. அவங்க முக்கியமான மோட்டிவே, கடன் கொடுக்கறதுன்னு மோட்டிவே அவங்க தங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிறது. அப்போ நாங்கள் உழைக்கிறத அவன் ப்ராஃபிட்டாக எடுத்துக்கொண்டு போகிறான். அப்போ அவன் ஒரு நாளும் அதை தள்ளுபடி செய்ய போகிறது இல்லை. அப்போ மக்களும் என்ன செய்யணும், ஓகே இந்த கடன் கல்ச்சருக்குள்ளே விழுகிறதே பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ சுமேந்திரா சொன்னார் கடன் வேண்டாமல் வாழ்க்கையை கொண்டு போகலாம் என்று சொன்னார். தனிநபர் வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு வியாபாரமாக இருக்கலாம். சுமேந்திரனுடைய பார்வை, நீங்க சொல்லுகிறீங்களா கடன் இல்லாம வாழ்க்கையை கொண்டு போகலாம் என்று? தனிநபர்கள் கடன் இல்லாம வாழ்க்கையிலே முன்னேற முடியுமா? கடன் இல்லாமல், கடன் தேவை, கடன் இது இல்லாமல், கடன் வந்து ஒரு எனேபிளர்ன்னு சொன்னால் எங்களுடைய வளர்ச்சி பாதையில் இட்டு செல்றதுக்கு கடன் வந்து கொஞ்சம் உதவலாம். அப்போ வெளிநாடுகளில் அந்த பெரிய செல்வந்தர்கள் என்ன செய்வார்கள்னா கடன் எடுத்து சொத்துக்களை வாங்குவார்கள், இல்லாட்டி வியாபாரத்தில் முதலிடுவார்கள். அப்போ நாங்கள் என்ன, அவர் சுமேந்திர சொன்னது போல் என்ன பர்பஸுக்காக நாங்கள் அந்த கடனை எடுக்கிறோம், அந்த பர்பஸில் தான் நாங்கள் நிற்கிறோமா? அந்த பர்பஸ்லேருந்து விலகி போயிக்க, அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் அந்த கடன் கல்ச்சருக்கு பழகிட்டோம் தானே. சும்மா வாங்கி கடனை கொடுக்குது, இல்லாட்டி யாரோ கால் பண்ணி கடன் தாரான்னு, சரி இப்போ உங்களுக்கே கால் வரும், ஏதாவது ஒரு வங்கி நிதி நிறுவனத்தில் இருந்து அவங்க எங்களுடைய வங்கியில் கொஞ்சம் காசு இருக்குன்னு சொன்னால், சேலரி வந்துட்டுன்னு சொன்னால், உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் கடனுக்கு, உங்களுக்கு கடன் எடுக்க விருப்பமான்னு தான் கேட்பாங்க. அப்படியே அந்த மோட்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க கடனுக்கு. அந்த கடனை நாங்கள் சரியான பர்பஸுக்கு போடாட்டி இலங்கையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் 90% மக்கள், அதாவது எங்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்தக்கூடிய இயலுமை இருந்தாலும் எங்களுடைய கல்ச்சர் என்னன்னு சொன்னால் எடுக்கிற கடனை நுகர்வுக்காக பயன்படுத்துறது. ஒன்று நாங்கள் ஒரு வாகனத்தை வாங்குறதுக்கோ, இல்லாட்டி வீட்டில் பொருட்களை வாங்குறதுக்கோ, இல்லாட்டி அந்த சின்ன நிதி நிறுவனங்கள் கல்யாணத்துக்கு கூட கடன் எடுத்து தான் கல்யாண வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்குது நாடு. ஆகவே நீங்கள் இப்போ நான் கேட்க கேள்வி, நுண்கடன் அதிகமாக பெறுகின்றவர்கள் எங்கள் நாட்டிலே அதிகமாக இந்த வல்னரபிள் குரூப்ஸ்குள் இருப்பவர்கள் அவர்களா, அதில் சாதாரணமான ஒரு கடன், இப்போ உதாரணமாக ஒரு வியாபாரத்துக்கு ஒரு கடன் எடுக்க போகிறோம் என்ற அடிப்படையிலே கடன் எடுப்பவர்களா, பாரிய கடன் எடுப்பவர்களா, உண்மையாகவே நாட்டுக்கு நல்லதும் செய்கிறார்கள் பிழையும் செய்கிறார்கள்? ரெண்டு பேருமே, அது கடன் எல்லா இடத்துலையும் வியாபித்து இருக்கிறதால சரியா ரெண்டு பேருமே பாதிக்கப்படுறார்கள், ரெண்டு பேருக்குமே நல்லது நடக்குது. பட் ஆனால் கூட அடிபடுறது யாருன்னு கேட்டால், இப்போ எங்களுக்கு கொஞ்சம் நல்ல நிலையில் இருக்கிறவர்கள், அவர்களுக்கு இப்போ செலுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் அவர்கள் எப்படியோ தப்பித்து விடுவார்கள். ஆனால் இந்த நுண்நிதிகளுக்கு மாட்டுப்பட்டு அதனை செலுத்த முடியாதவர்கள் அவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி கடனுக்கு வட்டி என்ற வகையில் கட்டி அவர்களுடைய வாழ்க்கையில் அது ஏற்படுத்தும் தாக்கம் மிக பெருசு. ஒரு சின்ன சின்ன விடயங்கள் தான். சில நேரங்களிலே நண்பர் கடன் எடுக்கிறார் என்பதற்காக நாங்களும் கடன் எடுப்போம். சில வழிகளில் சுமேந்திரன் நீங்கள் உங்களிடம் தான் கேட்க வேண்டும். கடன் எடுக்கின்ற ஒரு தேவையோ ஒருவர் இல்லாமல் இருப்பார். நான் சுதாகரன் சொன்னது போல் வங்கி அழைப்பை ஏற்படுத்தி 8 வீதத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வட்டி வீதத்திலே உங்களுக்கு கடன் தருவதற்கு உங்களை தெரிவு செய்திருக்கிறோம், செலக்ட் பண்ணியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி வருகின்ற பொழுது இந்த ஒரு பொறியில் இருந்து எவ்வாறு நாங்கள் தப்பித்துக் கொள்வது? உண்மையிலேயே சுதா ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்து தந்தார். என்ன ரீசன் சொன்னால் ரதேஷ், அதிகமான ஆக்களுக்கு இந்த கடன் ஏன் எடுப்போம் ஆப்ஜெக்டிவே இல்லை, அதான் உண்மையான கதை. ஆனால் ஆதி காலத்தில் இந்த கடன் எப்படி ஸ்டார்ட் ஆன்னு சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அடுத்த வீட்டில் ஒரு பணத்தை வேண்டுவோம். என்ன ரீசன்? வீட்டில் ஒரு எமர்ஜென்சி காணப்படுகின்றது, எமர்ஜென்சிக்காகத்தான் கடன் பெறுறேன். ஒருவருக்கு சுகம் இல்லை, மறந்துருக்கணும் கடன், தட்ஸ் ஃபைன். ஆனால் இந்த கண்ணை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இவர் சரியாக சொன்னார், சுதா சரியாக சொன்னார், பல கம்பெனிகளோட, நான் கம்பெனியை பற்றி குறை கூறவில்லை, ஆனால் அதிகமான நிறுவனங்களுடைய ஒப்ஜெக்டிவே இந்த கடனை விற்பனை செய்வது. அப்போ இந்த ஒப்ஜெக்டிவ் இருக்கும் பொழுது ஒருவர் ஒப்ஜெக்டிவ்காக தானே வேலை செய்வார். அப்போ அவர் உண்மையிலே கடன் பெறுபவருக்கு ஏதாவது ரீசன் இருக்கான்னு பார்க்க மாட்டார். ஆனால் கடன் பெறுபவர் நான் ஏன் இந்த கடனை பெறுகிறேன் என்று சரியாக அவர் சிந்திக்கவில்லைன்னு சொன்னால் அவர் கட்டாயம் கடன் பொறியிலாகப்படுவார். அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், இது மேலே ஒரு மோட்டிவேஷன் ரிலேட்டட் இஷ்யூ. ஒரு ஆள் சொல்கிறார், ஓகே மச்சான் அந்த கம்பெனிக்கு 8% இன்ட்ரெஸ்ட்டில் கடன் தராங்க, நான் எடுத்தேன்டா 200,000.
அப்போ எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வருது. ஏன் என் ஃப்ரெண்டும் எடுத்தவன ஒரு ஆடம்பரமான விஷயத்துக்காகத்தான் கடனை பாவித்திருக்கிறான். எக்ஸாம்பிளாக மொபைல் ஃபோன் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. ஆனால் கடன் என்று சொன்னால் என்ன? எதிர்காலத்தில் உங்களுக்கு வார வருமானத்தை நீங்கள் ஏர்லியாகவே செலவழிக்கும் செயற்பாடு தான் கடன். கிரெடிட் இஸ் த ஃபியூச்சர் இன்கம் என்று சொல்லுவார்கள். அப்போ அதை நீங்கள் ஆடம்பரமான செயற்பாடுகளுக்கு பாவித்தால் அதால் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. அதை ரீபே பண்ணுறது, அதாவது மீண்டும் செலுத்துவதற்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. அதுபடியால் சரியான ஒப்ஜெக்டிவை நீங்கள் இல்லாமல் கண்ணெடுத்தால் அது கஷ்டத்துக்கு போகும். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், இன்றைய யுகத்தில், அதாவது இந்த டுடேஸ் கான்டெக்ஸ்ட், கடன் எடுக்காமல் இருக்கவும் கூடாது. பொருளாதார ரீதியாகவும் சொல்லுவார்கள், யூ மஸ்ட் ஆக்சுவலி கெட் சம் கிரெடிட் டு டெவலப் யூர் பிஸ்னஸ். என்னோட கையில் இருக்கிற காசை 100% பிஸ்னஸுக்கு போடுறத விட அந்த பணத்துக்கு இருக்க ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்வார்களே, ஆகவே நான் கடன் எடுத்தால் அந்த கடன் எதிர்காலத்தில் அதன் பெறுமதி குறையலாம். ஆனால் சரியான முறையில் முதலீடு செய்தால், சரியான முறையில் பாவித்தால் மாத்திரம்தான் அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மணி கூட அப்ளை ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால், எனக்கு போய் சொன்னால் கடன் எடுத்தாச்சு, செலவழிச்சாச்சு, ஆஃப்டர் 2 years when I start to repay my installment, அப்போ தான் இமோஷனல் ஸ்ட்ரெஸ் வரப்போகுது. திஸ் இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸா, சும்மா ஸ்ட்ரெஸ் இல்லை. நித்திர வராது, ஒரே படபடப்பன்னு இருக்கும், நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு பயமாக இருக்கும். அது சொல்லுவாங்க தமிழில், கடன் பட்டவர் நெஞ்சம் போலன்னு சொல்லி. கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்று ராவணனை கம்பராமாயணத்திலே சொல்லுகின்ற ஒரு விடயம். அதான் நீங்கள் சொன்னது சரி. அதாவது இமோஷனல் ஸ்ட்ரெஸ் நித்திரை கொள்ள விடாது, கஷ்டப்படுத்தும். என்னுடைய கஷ்டத்தை இன்னொருத்தருக்கு சொல்லவும் விருப்பம் இல்லை, ஏன்னால் அவமானமாகவும் இருக்கும். இந்த காரணத்தினால் அண்மையிலே ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டது கூட நடந்திருக்கிறது. ஒருவர் இல்லை, பலர். இப்போ நாங்கள் சுதாகரன் அவர்களே ஒரு 4 வருடங்களுக்கு முதல் 5 வருடங்களுக்கு முதல் கடனுடைய வட்டி வீதம் 30-35% சென்றிருந்த 2022ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலே எல்லாம் எத்தனையோ பேர் குடும்பத்தோடு தற்கொலை செய்தார்கள். மலையகத்திலே எல்லாம் பல பேர் தற்கொலை செய்தார்கள். இதெல்லாம் இந்த நுண்கடன்களுடைய சுமை தாங்க முடியாமல். ஆகவே இது ஒரு கலாச்சாரத்தில் எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? அதான் என்னென்னா, இந்த நுண்கடன் முக்கியத்துவமே அது இப்போ அந்த பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இந்த கொண்டு வந்தது சரியா. இந்த நுண்கடனை வாங்கி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லி, அதுதான் நுண்கடத்தினோட நோக்கம். அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். அதாவது நுண்கடன் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் ஒரு கோழி பண்ணையை வைங்க, ஒரு 10 கோழியை வாங்கி முட்டையை வாங்கி வில்லுங்க சரியா, இல்லாட்டி ஏதாவது ஒரு விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுங்க. அப்படி என்ற அடிப்படையில் தான் இந்த நுண்கடன் தொடங்கினது. ஆனால் அது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் என்ன நடந்துட்டுன்னா, ஸ்ரீலங்காவில் இந்த இப்போ ஒரு கந்து வட்டிக்கு கடனை வாங்கினா கூட எங்களுக்கு தெரியும் எவ்வளோ வட்டி வீதம் உண்டு. 3 வீத வட்டி, 4 வீத வட்டி, அப்போ வட்டி எவ்வளோன்னு தெரியும். ஆனால் இந்த நுண்கடனில் உங்களுக்கு வட்டி எவ்வளோன்னு தெரியாது. ஏன்? அது அப்படி மறைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் போயிட்டு தான் நுண்கடன் பெறலாம். நுண்கடன் பெறதுக்கு எந்த இடத்துல போய் பெறலாம்? ஒரு நுண்ணிதி நிறுவனங்கள்ட்ட சொன்னால் ஃபைனான்ஸ் கம்பெனியோ மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகளும் இருக்குது. ஃபைனான்ஸ் கம்பெனியும் நுண்ணிதி கடன்களில் ஈடுபடுது. ஆனால் அவங்க வட்டி விதத்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், அதை சொன்னால் மக்களுக்கு கொஞ்சம் விளங்கிடும். ஓகே, நாங்கள் 5 வீதம் கட்டுறோம், எங்களோட வட்டி கையை விட்டு உழைப்பெல்லாம் கையை விட்டுட்டு போயிடுமான்னு சொல்லிடுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் கிழமைக்கு 1000 கட்டணுமான்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு 20,000 கட்டி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ மக்களுக்கு விளங்காது. மக்கள் அந்த தங்களுக்கு போதிய அளவு தெளிவு இல்லாமல் தான் இதில் போய் விழுகிறாங்க. என்ன மாதம் கிழமைக்கு 1000 தானே கட்டிடலாமான்னு. ஆனால் என்ன நடக்குதுண்டா, அவங்க எடுக்கிறது 10,000 20,000 காசுக்கு அவங்க கிட்டத்தட்ட 100 வீதம் 120 வீதம் வட்டியை கட்டுறாங்க. உங்களால் நம்பக்கூடிய 10 வீத வட்டி, அதாவது சரியா மாதத்துக்கு. அப்போ இது அறியாமல் தான் போய் விழுகிறாங்க மக்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் அன்றைக்கு ஒரு ஷோரூமுக்கு போயிருந்தேன். ஒரு பைக் ஒன்று விற்க, புதுசாக பைக்கில் இறக்குமதி ஆகுது, பைக் விற்க போட்டிருக்குது. அப்போ 135,000 ஏதோ கட்டிட்டு பைக்கை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். அப்போ நான் கேட்டேன், இந்த பைக்குன்னா விலை என்னண்டு. இப்போ ஒரு பொருளுக்கு விலை இருக்கும் தானே. அவர் அதில் ஷோரூமில் நின்றவருக்கு விலை தெரியாது. அது மேனேஜர்கிட்ட கேட்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னு சொன்னால், அது நீங்கள் வாகனத்தை வாங்க போயேக்கு உங்களை கடனை கட்டி நீங்கள் 130,000 கட்டிட்டு பைக்கை கொண்டு போகலாம். ஆனால் உங்களோட சேர்ந்து என்னவும் வருது, கடனும் வருது. அப்போ அதுக்கு எவ்வளோ வட்டி கட்டணும், அதுக்கும் சொல்ல மாட்டாங்க எவ்வளோ வட்டி கட்டணும்னு.
அங்கே என்ன சொல்லுவாங்க, நீங்கள் மாதம் 8,000 10,000 கட்டினா சரின்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ட் ஆஃப் த டே நாங்கள் எவ்வளோ கட்டுறோம், உழைக்கிற காசு எல்லாத்தையும் வட்டியாக கட்டி கொண்டு போகிறோம். நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த உண்மையை நாங்கள் சொல்லிக் கொண்டு தான் செல்ல வேண்டும் சுமேந்திர. ஒரு வாகனம் வாண்டுகின்ற ஒரு பெரிய ஒரு ஆசை இப்பொழுது எல்லோருக்குமே இருக்கிறது. கடந்த ஒரு வருடமாக மிகப்பெரிய அளவிலேயே வாகனம் வேண்டுகிறார்கள். வாகனம் விற்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், உங்களிடம் எவ்வளோ இருக்கிறது, 10% உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை கொடுத்தால் போதும், 90% கடன் எடுத்து நான் தருகிறேன் இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில். 10 மில்லியன் ரூபாய்க்கு ஒரு வாகனம் என்றால் 1 மில்லியன் காசு கட்டுங்க, 99 மில்லியனை ஃபைனான்ஸ் கம்பெனி எடுத்தார். பிறகு மத்திய வங்கி பார்த்துச்சு இது ஒரு பெரிய பிரச்சனையா போதுன்னு 70 குறிச்சு, சரி 3 மில்லியன் ரூபாய் நீங்க காசை கட்டுங்க, 7 மில்லியன் தாரேன். இப்போ அதே வங்கி கொஞ்சம் குறைச்சு இப்போ கட்டாயம் நீங்கள் 5 மில்லியன் இருந்தால் தான் 10 மில்லியன் வாகனத்தை வாங்கலாம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக கடனுக்கு போவதை குறைப்பதற்கான ஒரு சில செயற்பாடுகளை மத்திய வங்கி செய்கிறது. சுதாகரன் அவர்கள் சொன்னுகின்ற போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு மக்கள் பார்வைக்கு எப்படி விளங்குறதோ அது மாதிரி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். ஒரு மோட்டார் பைக் வேண்டுகின்ற பொழுது விலை 1,35,000 என்று போட்டிருக்கும். ஆனால் அது இல்லை உண்மையான விலை. ஆனால் அந்த ஷோரூம் மேனேஜருக்கு கூட அதனுடைய விலை தெரிஞ்சிருக்காது. இப்படி சொல்லி ஒரு பொருளை வாங்க வைக்கின்ற அந்த ஒரு நுணுக்கத்தை பல நிறுவனங்கள் பேணுகிறார்கள். இதிலிருந்து எவ்வாறு மக்கள் தப்பித்துக் கொள்ளலாம்? ரதீஷ், உண்மையிலேயே நாங்கள் வாழ்வது ஹைலி காம்படிட்டிவ் மார்க்கெட். அப்போ நிறுவனங்கள் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவார்கள் தங்களுடைய பொருட்களை சேவைகளை விற்பனை செய்வதற்காக. அவர்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நான் பிழை என்று சொல்ல மாட்டேன். ஆனால் நாங்கள் ஒரு பர்ச்சேசிங் செய்யும் பொழுது சரியாக பார்க்க வேண்டும், இந்த பர்ச்சேஸ் எனக்கு தேவையா என்பது. இதைத்தான் நாங்கள் மோட்டிவேட் பண்ண வேண்டுமே ஒழிய அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸை சொல்ல முடியாது. அது ஒருவர் செய்கிற கேம்பெயின் மூலமாக எனக்கு ஒரு பொருளை வேண்டும் ஆசை வேணும்னு சொன்னால் கேம்பெயின் இஸ் குட். ஆனால் ஒருவர் அந்த பொருளை வேண்டும் பொழுது அவர் யோசிக்கணும், இதை நான் வேண்டி என்னால் இந்த கடனை செலுத்தலாமா, நான் எவ்வளவு டோட்டல் அமௌண்ட் செலுத்துகிறேன் என்பதை ஒருவர் கால்குலேட் பண்ணி அந்த பொருளை வேண்டவில்லைன்னு சொன்னால், இந்த தமிழ் சொல்வார்கள் ஆழமறியாமல் காலை விடாதேன்னு சொல்லி. அது மாதிரி சரியான விலையை தெரியாமல் தான் அதிகமான ஆட்கள் இப்போது பர்ச்சேஸ் செய்கிறார்கள். இப்போ சில இடத்துல அதுக்கு என்ன ரீசன் சொன்னால், இந்த ஸ்டிமுலிஸ், அதாவது தூண்டுதல்கள். இந்த தூண்டுதல்கள் தான் எங்களை ஒரு பொருளை வாங்க எங்களை தூண்டும். அப்போ இந்த தூண்டல் சரியாக அமைந்தால் அந்த தூண்டலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிசிப்ளின் எனக்கு இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன கதை? உண்மை. இப்போ சுதா, உங்களுடைய அனுபவத்திலேயே அதிகமாக இந்த டிசிப்ளின் இல்லாததன் காரணமாக பல பேர் கடனிலே தோல்வி அடைகிறார்களா? இல்லாவிட்டால் ஒரு வர்த்தக கடனை எடுத்தால், வர்த்தகத்துக்காக கடன் எடுக்கின்ற பொழுது அந்த வர்த்தகத்தை பெருக்க முடியவில்லை என்ற காரணத்துக்காக அவர்கள் தோல்வி அடைகிறார்களா? 2 காரணம் தான். சரியா? அப்போ முதலாவது இந்த நடுத்தர மக்களோ வறிய மக்களோ மட்டுமல்ல கடனில் தோல்வி அடைகிறவங்க. பெரிய பெரிய வர்த்தக முதலாளிகள், சாம்ராஜ்யங்கள் நடத்துகிறவர்களும் கூட, ஏன் இலங்கையின் நிறுவனங்களை பார்த்தாலும் பெருமளவிலான நிறுவனங்கள் கடனில் தான் இருக்குது. சரியா? அப்போ அவங்க கடனை சரியான பாதையில் போட்டாங்கன்னா சரி. ஆனால் இந்த இப்போ மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த இந்த வங்கிகள், நிதி நிறுவனங்கள்ட செல்வாக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்குது. அப்போ அது பெருமளவில் வர மக்கள் ஒரு ப்ரெஷரை எதிர்கொள்கிறார்கள். சரியா? இப்போ ஒரு 20-30 வருஷங்களுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சேமிப்பு தான் ஒரு வங்கிக்கு போவோம். நாங்கள் பிரதான ப்ராடக்ட் சேமிப்பாக தான் இருக்கோம். நடைமுறை கணக்கோ சேமிப்பு கணக்கோ வைப்போம். ஆனால் இப்போ 20-30 வருஷம் கழித்து பார்க்க வங்கிகளோட முக்கியமான ப்ராடக்ட்டு கடன் வந்துட்டுது. சரியா? அப்போ இந்த வங்கிகள் இருக்குது இலங்கையில், கிட்டத்தட்ட வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் ஏராளமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் மேக் பண்ணணும், தாங்க உழைக்கணும். அப்போ அதுக்கு விக்டிமாக தான் மக்கள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர் ஏற்கனவே சொன்னால் கூட மார்க்கெட்டிங் செய்கிறது ஸ்ட்ராட்டஜின்னு தெரிஞ்சால் கூட அது சாதாரண பொதுமகனை எவ்வளவு தூரம் பாதிக்குது, அவர்கள் தூண்டப்படுகிறார்கள், தூண்டி அந்த ஒரு கடன் பொறிக்குள்ளே விழுகிறார்கள் என்றது இவ்வளோ ஒரு பாதிப்பான விடயம் தான். சுமேந்திர, வங்கி உங்களுடைய நண்பன், வங்கி உங்களுடைய தோழன் என்ற வார்த்தையெல்லாம் சில நேரங்களிலே 2 வகையாகவும் பார்க்கலாமா? ஏன்னா சில வழிகளிலே பல பேரை கடன் சுமைக்குள்ளே தள்ளியும் விடுகிறது. உண்மையிலே அதை நாங்கள் போத் சைட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டும் இருக்குது. ஆனால் வங்கியிலிருந்து எடுக்கும் கண்ணை நான் எவ்வளவு சரியாக பாவித்து என்னுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறேன் என்பது என் கையில் தான் காணப்படுகின்றது. அதற்கு வங்கியை நாங்கள் ஒரு நாளும் பேட் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு வழங்கும்
உதாரணமாக ஒரு லோனை தருகிறார்கள். இந்த லோனில் ரதீஷ் நீங்களே யோசிச்சு பாருங்கள், நான் உறுதியாக கூறுகிறேன், more than 80% of Sri Lankans, right, 80%, they don't read the terms and conditions. Very simple. அவருக்கு அந்த பணத்தை கையில் எடுக்க வேண்டும் என்ற ஆசை தான் இருக்குது ஒழிய இதில் என்ன டேர்ம்ஸ் இருக்குது, எவ்வளோ கால் செலுத்த வேணும். நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். 4 கேள்வி கேட்கவும் பிடிக்காதவர்களுக்கு பயம் என்ன கேள்வி கேட்டால் இந்த லோன் வந்து டிலே ஆகிருமோ ஒரு பயம். கேள்வி எங்களுக்கு ஒரு லோன் எடுக்கும் பொழுது பயம் இல்லாமல் கேள்வி கேட்பதற்கு we have the right. நான் தான் பே பண்ண போகிறேன், ஆனால் கேட்கணும். இலங்கையில் பல பேர், நான் கூட இன் பிஸ்னஸ் நான் கூட கண்டிருக்கிறேன், சில பேர் எங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டார்கள். என்னன்னு சொன்னால் கேள்வி கேட்டால் அந்த எதிர்பார்க்கும் சேவை கிடைக்காதோன்னு பயம். அப்படி இல்லை, நீங்கள் யாராவது ஏதாவது சேவை கடனாக இருக்கலாம், என்ன சேவையாக இருந்தால் கூட உங்களுக்கு கேள்வி கேட்டு அதை பற்றி தெளிவான அறிவை பெறுவதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கின்றது. யூ ஹேவ் த ரைட் டு டூ தட். நீங்கள் கட்டாயம் கேள்வி கேட்கணும். கேட்டால் மாற்றம்தான் இதில் என்ன இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. அப்படி சரியாக தெரிந்து கொண்டால் சில பேர் கடன் எடுக்கவும் மாட்டார். பயம் தானே. உண்மை. ஆனால் ஒரு சமூக பிரச்சனை ஒன்றுதான் பொலி முதலாளி என்று சொல்லுவார்கள். அது என்ன சொல்வார்கள்? கந்து வட்டிக்கு, மீட்டர் வட்டிக்கு கடன் கொடுப்பவர்கள். இவர்களிடம் போய் கடன் எடுக்காதீர்கள் என்று மத்திய வங்கியினால் அறிக்கை சரியான வகையில் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டாலும் அரசாங்கம் அதெல்லாம் சொன்னாலும் அந்த பொலி முதலாளியிடம் அல்லது கந்து வட்டிக்கு போய் கடன் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஏன் அந்த நிலைமை எங்கள் மக்களுக்கு இருக்கிறது? ஏன் எல்லோருக்குமே ஒரு மாதத்துக்கு 10% செலுத்தி யாரால் கொடுக்க முடியும் அந்த கட்டணத்தை? அப்ப ஏன் அந்த சுமைக்குள்ளே விழுகிறார்கள்? ரதீஷ், அது என்ன சொன்னால் மக்களுக்கு குயிக் மணி வேணும். குயிக் மணி வேணும்ன்றது அவரோட தேவை தானே. தேவை. ஆனால் வங்கிக்கு போனால், ஒரு நிறுவனத்துக்கு போனால் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கு கேரண்டர்ஸ் கேட்பார்கள், அதுக்கு டைம் எடுக்கும், வேறு டாக்குமெண்ட்ஸ் கேட்பார்கள், இதெல்லாம் பிரச்சனை தானே. ஆனால் பொலி முதலாளிட போனால் ஓகே வட்ட வந்த என்ன சொல்லுவார், கந்து வட்டி காட்ட போனார். அவருடைய ஓகே நான் உனக்கு 50,000 தரேன், பட் ஐ நீட் 20% இன்ட்ரெஸ்ட். அப்போ நாங்கள் வந்து எப்போவுமே அந்த இன்ஸ்டன்ட் கன்சம்ஷனுக்கு தான் விருப்பம். தட்ஸ் அ மார்க்கெட்டிங் திங். நோ, அந்த இன்ஸ்டன்ட் கன்சம்ஷன் இருந்தால் ஏன் இந்த இன்ஸ்டன்ட் ஃபுட் இவ்வளவு ஃபேமஸாக போகுது? மக்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கன்சம்ஷனுக்கு விருப்பம். இப்போ வந்து பொலி முதலாளிடம் வந்து எவ்வளவு அதிகமாக ஒருவர் பணம் எடுக்கப்படுப்பார்? இப்போ உதாரணமாக 50 மில்லியன் கடன் எடுக்கணுமா இருந்தால் கந்து வட்டிக்கு போய் எடுப்பார்களா? இல்லை. 100 மில்லியன் எடுப்பார்களா? இல்லை. எவ்வளவு குறைந்த பணத்துக்காக அந்த கந்து வட்டிக்கு போயிடுப்பாங்க? ஒரு 20,000, 50,000, 1,00,000 கிராமத்தில் லெவலில் எல்லா இடங்கள்லையும் இப்படி வட்டி கொடுக்குறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னு சொன்னால், இப்போ அதுக்கு அந்த கந்து வட்டி என்னன்னா அது ஒரு ஓகே, இவர் ஒரு சரியில்லாத ஆள், கொஞ்சம் ஒரு கந்து வட்டி கொடுப்பவர் ஒரு பெர்செப்ஷன் ஒன்று வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு சில நேரம் அந்த வட்டி கொடுக்குறவர் ஒரு அவசரத்துக்கு உதவி செய்கிற ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி சொல்லிட்டு ஆனால் வங்கிகள், நிதி நிறுவனங்கள் கூட சில நேரம் கந்து வட்டிக்காரரை விட மோசமாக நடந்து கொள்கிற சூழ்நிலை தான் இலங்கையில் இருக்குது. உண்மை. ஒன்று கந்து வட்டிக்காரர்கள் எடுக்கிற வட்டியை விட வங்கிகள், நிதி நிறுவனங்கள் அதிகமாக எடுக்கின்றன. அதை கூட சொல்லாமல் கந்து வட்டிக்காரர் சொல்லாமல் செய்வார். அதே நேரம் இப்போ கடந்த ஒரு 10 வருடமாக நடக்கிற இந்த நுண்ணிதியில் நடக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த கடனை வசூல் செய்கிறதுக்கு கந்து வெட்டிக்காரர்களை விட மோசமான சூழ்நிலை தான் இருக்குது. அப்போ வங்கிகளின் நிதி நிறுவனங்களும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், சில நேரம் அவர்களுடைய ஸ்டாஃப், அதாவது ஃபீல்டில் இருக்கிற ஸ்டாஃபுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் அப்படி தான் நடந்து கொள்கிறார்கள். வீட்டில் போய் நின்று சண்டித்தனம் காட்டி, நீங்கள் அவமானப்படுத்தி, அந்த துன்பத்துக்கு உள்ளாக்கித்தான் அந்த கடனை வசூல் பண்ணுகிறார்கள். அந்தளவு மோசமான நிலைமைக்கு தான் இந்த கடன்ன்றது போய்கொண்டிருக்குது. அப்போ நான் இப்போ கந்து வெட்டி நல்லமென்று சொல்ல வரையில், அப்போ உண்மையான தாற்பயம் என்னன்னு சொன்னால், இந்த கந்து வெட்டி இல்லாமல் மக்கள் வந்து ஒரு ஃபார்மலான கந்து வெட்டி என்ன சொல்லுவோம், இன்ஃபார்மல் கிரெடிட் கடன் சொல்லி, இது நிதி நிறுவனங்கள்கிட்ட வர்றது ஃபார்மலான கிரெடிட்டுக்கு தான் வராங்க. அப்போ ஃபார்மல்ன்றது நியாயமாகவும் தர்மமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்றதான் எதிர்பார்ப்பு. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இலங்கையில் இருக்கிற நிறுவனங்கள் பூர்த்தி செய்ததான்றது கொஸ்டின் தான். இது கட்டாயமாக இது மத்திய வங்கியை சார்ந்தவர்கள் அல்லது பொறுப்பில் இருப்பவர்கள் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். ஏனென்றால் சுதாகரன் சொன்னது, கந்து வட்டி கொடுத்தவர் எவ்வாறு தன்னுடைய வட்டியை திருப்பி பெறுவதற்கு செயற்பாடுகளை செய்வாரோ அதே முறையே ஒரு மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிதி நிறுவனமோ வங்கியோ நிறுவனமோ செய்ய முடியாது. சுரேந்திரன், நீங்க சொல்லுங்க, ஒரு கடனை திருப்பி பெறுகின்ற பொழுது இந்த நிறுவனங்கள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? உண்மையிலேயே 100% அக்ரீட் வித் சுதா. அதில் ஒரு வித போசும் இல்லை. உண்மையிலேயே நானும் கண்டிருக்கிறேன். சில
நிறுவனங்கள் கடனை மீண்டும் பெறும் பொழுது பாவிக்கும் முறைகள் மிகவும் கீழ்த்தரமான முறைகள். அந்த அளவுக்கு இந்த நிறுவனங்கள் போகக்கூடாது. ஆனால் அது என்ன ரீசன் சொன்னால் இது ரெண்டு பக்கம் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த கடனை விற்பனை செய்வதற்காக அந்த நிறுவனத்தினுடைய விற்பனை பிரிவு தான் போதுண்டு. பொதுவாக நான் சொன்ன சேல்ஸ் டீம்னு சொல்லி அப்போ இந்த சேல்ஸ் டீமை கொடுக்குற டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த டீமில் இருக்கிறார்கள் சில நேரத்தில் இந்த கிரெடிட்டை பார்க்கல. கிரெடிட் அதை நாங்கள் சொல்லுவோம் ரேட்டிங் செய்கிற இல்லை. போகிறது ஒரு ஆளை கண்டாச்சு அவருக்கு கடன் கொடுக்கலாம்னு தெரிந்தால் நான் அவருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டிங் அமைத்துக் கொள்வேன். அந்த சந்தர்ப்பத்தில் தான் இந்த வங்கிகளுக்கு இவர் கூறிய மாதிரி அந்த வசூல் செய்வதற்காக பலவிதமான கீழ்த்தரமான முறைகளை பாவிக்க வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் நினைக்கிறேன் சென்ட்ரல் பேங்க்ல சில ரெகுலேஷன்ஸ் காணப்படுகின்றது அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அப்படி இருந்தால் கூட சில நிறுவனங்கள் அவற்றை இன்னும் பாவிக்கின்றது. ஆனால் இந்த இடத்துல அந்த தெளிவை நாங்கள் கட்டாயம் கொடுத்து விட வேண்டும் மக்களுக்கு. ஒரு கடன் வங்கியிலே கடன் பெற்று வங்கியிலே அந்த கடனை மீளப்பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் கடன் பெற்றீர்கள் என்பதை இன்னொருவருக்கு அந்த வங்கியினால் சொல்ல முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட பிரைவசி கட்டாயம் பேணப்பட்டே ஆக வேண்டும். வீட்டுக்கு வந்து தொந்தரவு பண்ணி பக்கத்து வீட்டாருக்கு சொல்லி செக்யூரிட்டி கார்டுக்கு சொல்லி உங்களை அவமானப்படுத்த முடியாது. சமூக வலைத்தளங்களிலே போட்டு காட்ட முடியாது. கடன் பெற்றால் அது வங்கிக்கும் அந்த குறிப்பிட்ட நபருக்கும் தனிப்பட்ட ரீதியான தொடர்பாக இருக்க வேண்டுமே ஒழிய மற்றவர்களுக்கு தெரிய முடியாது. ஆனால் இந்த ஒரு தார்மீக பொறுப்பை வங்கிகள் பின்பற்றுவதில்லை என்றுதானே சொல்லுகிறீர்கள். கரெக்ட். அப்போ ஏன் அது அப்படி வருகுதுன்னு கேட்டால், இப்போ வங்கிட்ட நாங்கள் ஒரு பெரிய வங்கிட்ட போய் நாங்கள் பெரிய கடன் எடுக்கும்போது கொலாட்டரல், அதாவது ஒரு சொத்தொன்றை இல்லாட்டி ஏதோ ஒரு ஒன்றை நகை ஒன்றை அடமானம் வைத்து தான் எடுக்கிறோம். சரியா? அது கொலாட்டரலை வைத்து எடுக்கிற லோன். அப்போ அப்படி என்னங்க வங்கிக்கு டென்ஷன் இல்லை. ஓகே, நீங்கள் கட்டாமல் போனாலும் அதை எடுத்து பறிமுதல் செய்து கொள்ளலாம். நகையை நீங்கள் மீட்கா போனால் நகையை வங்கிக்கு சொந்தம். சரியா? அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் நுண்நிதிகள் என்றது கொலாட்டரல் இல்லாமல் கொடுக்கறது. சரியா? இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி, அதாவது குழு திட்டம்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு உங்களை தெரியும், அப்போ நான் சொல்லுவேன் ஓகே இவருக்கு கொடுக்கலாமண்டு. அப்போ நான் இல்லாடி அந்த இந்த திட்டம் இன்னும் அட்வான்ஸாக போய் நான் 10 பேரை கூட்டிகிட்டு வந்தால் எனக்கு இன்னும் சலுகைகள் கொடுப்பாங்க நுண்நிதி நிறுவனங்கள்ட்ட. அப்படியான ஒரு குழு திட்டங்களில் தான் இந்த இது போகுது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ இதை வாங்கினவங்களும் அதை திருப்பி செலுத்தாட்டி அவங்கள செலுத்த வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று இல்லை. அப்போ என்னத்தை கொண்டு வராங்கன்னா அந்த கில்ட், அவமானத்தை கொண்டு வராங்க. அப்போ 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கதைக்கிறது, இரவில் சத்தம் போடுறது. சரியா? அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இந்த கடனை கலெக்ட் பண்ணுறதுக்கான இருந்தது. அதனால தான் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த கண்டெக்ஸ்ட் மாதிரி தான் மக்கள் அவமானத்துக்கு உள்ளாகி ஸ்ட்ரெஸ் ஆகி தற்கொலை செய்ய வேண்டிய நிலைக்கு போகிறதெல்லாம் இந்த அவமானங்களினாலையும் அந்த கில்ட்டாலையும் வர சிச்சுவேஷன். சுரேந்திர, சில நேரங்களிலே இந்த கடன் கொடுப்பவர்களுடைய மனநிலையை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். கடன் நீங்கள் சொன்ன அவசரத்துக்கு உதவி செய்வதற்காக கடன் சில வழிகளிலே கொடுக்கலாம். அவரை நாங்கள் ஏன் தவறாக பார்க்க வேண்டும்? திருப்பி என்றால் ஒரு சொத்தையும் அடமானம் வைக்காமல் கடன் கொடுக்கிறோம். ஆகவே பெரிய அளவு வட்டியை சம்பாதித்தால் தவிர நாளைக்கு இன்னொருத்தர் 2-3 பேர் தராவிட்டாலும் அதை இந்த வட்டியின் மூலமாக நாங்கள் காப்பாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற சூழ்நிலையில் செய்கின்ற பொழுது சட்ட ரீதியற்ற கணக்கிலே காட்டாத பணத்தை தான் அவர்கள் இவ்வாறு கடனாக கொடுக்கிறார்களா? ஓகே, அன்டிக்ளேர்ட் மணி தான் இந்த பொலி முதலாளி கொடுக்கிற கடன் என்று பொதுவாக சொல்லுகிறார். இதுக்கு முதல் இன்னொரு சின்ன விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு வரேன். உண்மையில் ஒரு அக்ரிமெண்ட் சொன்னால் அதில் போட்டிருக்குது ப்ரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல். அப்போ ஒரு நிறுவனத்துக்கும் இன்னொருனை அவமானப்படுத்துவதற்கான எதுவிதமான டேர்ம்ஸும் அதில் இல்லை. அப்படி அவமானப்படுத்தினால் அவமானப்படுத்தும் நிறுவனத்துக்கு எதிராக சட்ட ரீதியாக செயற்படலாம். ஆனால் அந்த அளவுக்கு எங்களுடைய கடனாளிகளுக்கு போகக்கூடிய தலைமை இல்லை. அதுக்கும் காசு தேவை. தட்ஸ் அ ப்ராப்ளம். ரைட். உங்களுடைய 2வது கேள்வி, நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த அன்டிக்ளேர்ட் பணத்தை தான் இந்த வட்டி என்ன வட்டி சொன்னீங்க, கந்து வட்டிக்காரர் கொடுக்குறான்னு சொல்லி. மேபி என்று சொன்னால் இலங்கையில் இப்பொழுது எங்களுடைய டாக்ஸ் சிஸ்டம், அதாவது வரி செயற்பாடு மிகவும் வினைத்திறனாக காணப்படுது, எஃபிஷியன்ட். ஆனபடியால் பணத்தை வங்கியில் வைத்தாலும் டாக்ஸ் செலுத்த வேண்டும். ஆகவே இவ்வாறான முறைகளை அவர்கள் பாவிக்கலாம். அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. அதை நான் நினைக்கிறேன் இவ்வாறு கதைக்கிறவளை சரியில்லை நினைக்கிறேன். ஆனால் இல்லை இன்னொரு பக்கம் இருக்குது. என்ன சொன்னால் அவர் கூட அவருடைய ஆப்ஜெக்டிவ் என்ன? அவருடைய ஆப்ஜெக்டிவ் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன். அப்போ அவருடைய பிஸ்னஸ் கடன் கொடுக்க இருந்தால் அவர் வேறு என்ன செய்ய முடியும். ஆனால் இதில் உண்மையை கட்டாயம் சொல்ல வேண்டும். சுதா, இது உண்மை சம்பவம் என்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் நான் எவ்வளவு தொகை என்று உங்களிடம் கேட்டேன் சுதா. நீங்கள் சொன்னீங்க 20,000 30,000 என்று. பெட்டாவிலே இதை பார்த்தால் உண்மை சம்பவம். பெட்டாவிலே ஒருவருக்கு கடன் 100 மில்லியன் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி கடன்? நட்பின் அடிப்படையிலே கடன் கொடுத்திருக்காங்க.
கடன் கொடுத்து 100 மில்லியனை அவர் கட்டாமலும் விட்டுட்டார், திருப்பி கொடுக்கவும் இல்லை. இவரால் போயிட்டு போலீஸ் நிலையத்தில் போய் கேஸ் ஃபைல் பண்ண கூட முடியவில்லை. காரணம் அந்த 100 மில்லியன் கணக்கிலே காட்டாத காசு. இப்ப என்ன செய்ய முடியும்? போனதுதான். அந்த பெரிய ரிஸ்க்கும் இருக்குது இந்த மாதிரி கந்து வட்டியில கொடுப்பவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா கணக்கு காட்டாத காசு தான் இந்த மாதிரி பல இடத்திலே ஓடி திரிகிறது. மக்களே அதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள். ஹை ரிஸ்க் பிஸ்னஸ் தானே. ஹை ரிஸ்க் பிஸ்னஸ்ல வந்து உண்மையிலேயே எந்த சந்தர்ப்பத்தில் பணம் உங்கள்ட்ட இருந்து போகும் உங்களுக்கே தெரியாது. அதை தெரிந்து கூட தான் இவ்வாறான கடன்கள் கொடுக்க வேண்டும். உண்மையில அந்த நினைக்கிறேன் இந்த பெட்டாளந்து பிசினஸ் பொதுவாக நடக்கின்றது. அது சொல்லுவார்கள் டே கிரெடிட் சொல்லுவார்கள். காலையில போய் எடுப்பார்களாம், அடுத்த நாள் கொடுக்க வேண்டும். ஹை ரிஸ்க். அந்த ஹை ரிஸ்கை தெரிந்து கொண்டுதான் அந்த முதலாளிமார் அந்த கடனை கொடுப்பது உண்டு. அப்போ அது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பிகாஸ் இஃப் யூ நீட் டு ஹேவ் பிக் ப்ராஃபிட் யூ நீட் டு டேக் ரிஸ்க் ஆல்சோ. ரைட்? அதுவும் இருக்குது. ஆனால் அவர்கள் சரியாக செய்கிறார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் ரிஸ்க் இருக்கிறது. ரிஸ்க் இருக்கு. ஆனால் சட்ட ரீதியாக எப்படி ஒரு கடன் கொடுக்கும் முறையும் அல்ல சரி தெரிந்து கொள்ளணும். இப்போ சுரேந்திர அவர்களே, ஒரு கடன் பெறுபவர் ஒருவர் எந்தெந்த விடயத்துக்காக கடனே பெறக்கூடாது, இதை மட்டும் கட்டாயம் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று இதை சொல்வீர்கள். ரைட், வெரி குட் கொஸ்டின். உண்மையாகவே கடன் பெறும் பொழுது இந்த கடன் மூலமாக எதிர்காலத்தில் உங்களால் ஒரு லாபத்தை பெற முடியுமா என்று முதலாவதாக சிந்திக்க வேண்டும். ஆடம்பரமான விஷயங்களுக்கு மற்றவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுவதற்காக இன்னொருவர் பெற்றார் அதுக்காக நானும் பெற வேண்டும், ஒரு வங்கியோ நிறுவனமோ மிக குறைந்த வட்டி வீதத்தில் கடன் தருகிறது ஆகவே நான் பெற வேண்டும், இந்த விஷயங்களுக்காக ஒரு நாளுமே கடன் பெறக்கூடாது. நீங்கள் பெறும் கடனை ஏதாவது ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்து அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு லாபத்தை பெற முடியுமா இருந்தால் உங்களால் ரீபேயிங் கெப்பாசிட்டி உருவாகும். அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம்தான் கடன் பெற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நண்பர்களே, கடன் பெற வேண்டாம். உங்களுடைய ஒழுக்கம்தான் உங்களை இந்த கடன் தொல்லையில் இருந்து மீட்க ஒழுக்கம் தேவை. இஃப் யூ டு நாட் ஹேவ் தி செல்ஃப் டிசிப்ளின் இதை செய்யவே முடியாது. இப்பொழுதெல்லாம் புதிதாக சில கடன் வழங்குகின்ற முறைகள் எல்லாம் உருவாகி இருக்கிறது. மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும். பேரம்பலம் சுதாரண அவர்களே, இப்பொழுது ஆப்பிளே எல்லோரும் கடன் வேண்டுகிறார்கள். சுரேந்திர, நான் பார்த்தேன், அதிசயமாக இருந்தது. எங்களுடைய தொடர்மாடி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி அவருக்கு ஒவ்வொரு வீடாக காசு கேட்பார். இப்போ கேட்கறது இல்லை என்றால் அறம் கொடுப்பதில்லை. இப்போ ஒரு ஆப்பிள் அவர் 5000 ரூபா 10,000 ரூபா எடுக்கிறாரா? அது எப்படி முடியும்? அது நிறைய நிறுவனங்கள் அது மத்திய வங்கியினால் ரெகுலேட் பண்ண நிறுவனங்களாக கூட இருக்காது. சும்மா ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும், இல்லாட்டி வெளிநாட்டில் இருந்துறங்க நிறுவனங்களாக இருக்கும். ஃபேஸ்புக் மூலமாகவோ யூடியூப் மூலமாகவோ தங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது நீங்கள் அந்த நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்க உங்களுக்கு நீங்கள் கடன்கள் பற்றி ஏதாவது சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் காட்டும். அப்போ அதில் காட்டும் உங்களுக்கு அவசர பணம் தேவையா, இதே நாடுங்கள் இந்த ஆப்பை தரவிறக்கம் செஞ்சு சொல்லுங்கன்னு காட்டிட்டு அதில் நீங்கள் இலகுவாக காசை எடுத்துக்கொள்ளலாம், பணத்தை வாங்கி கொள்ளலாம். ஆப்பினூடாக எங்கேயும் போகவும் தேவையில்லை, எல்லாம் டெலிஃபோன் ஊடாகத்தான் இந்த பொறிமுறை இறங்கும். அப்போ அதுக்கும் அவர்களே தருவார்கள், கடனை தந்து விட்டுட்டு அவர்கள் செக் பண்ணுவார்கள். ரெஃபரன்ஸ் நீங்கள் வங்கி கொடுக்குற மாதிரியே 2 தெரிந்த ஆக்களோட தகவல்களை வழங்கணும், சரியா? அவர்களிடம் ஃபோன் பண்ணி கேட்பார்கள், இவர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி. நீங்கள் அவர் கடன் கட்டாட்டி இவர் கட்டுவார் எல்லாம் தகவல் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காசை தருவார்கள். அதற்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் நுண்ணிதி நிறுவனங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி பெரிய அளவிலான வட்டிகள், அதாவது வட்டியையும் சொல்ல மாட்டார்கள், பெரிய அளவிலான வட்டிகளை கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ ட்ரெடிஷ்னலாக இப்போ வங்கி என்ற ஒரு ஃப்ரேம்வொர்க்குலேருந்து நாங்கள் கடன் வாங்கி பிறகு நுண்ணிதி நிறுவனங்களிடம் அந்த என்ன நடக்குதுன்னு சொன்னால், கடன் வந்து அந்த கன்வீனியன்ஸ் ஃபுட் மாதிரி, இப்போ நாங்கள் நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ கடனும் வந்துட்டு, சரியா? அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது இலகுபடுத்தப்பட்டது. அப்போ கடன் இலகுபடுத்தப்பட இப்போ நீங்கள் ஒரு இடமும் போகவே தேவையில்லை. இப்போ ஆன்லைனில் வாங்குற மாதிரி கடனையும் ஆன்லைனில் வாங்கிட்டு போகிறோம். அது இலகுவாக கன்வீனியண்ட்டாக வந்துட்டு. அப்போ கன்வீனியண்ட்டாக இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக வரைக்க மக்களும் அந்த கடனுக்குள்ளே அடிமையாகிறார்கள். இப்போ சுரேந்திர கேட்கும் பொழுது இன்ஸ்டன்ட் லோன்ஸ் எல்லாம் ஒரு நாட்டில் அதிகமாக முளைச்சு வருகிறது என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய கடன் கட்டமைப்பிலே ஒரு பிரச்சனை இருக்கிறதா? ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நீங்கள் வளர்ச்சி அடைந்த நாட்டில் பார்க்க மாட்டீங்க தானே? ஐரோப்பிய நாடுகள்லையோ அமெரிக்காவிலையோ இந்த மாதிரி முளைச்சு வர இன்ஃபார்மல் செக்டர் மூலமாக கடன் வழங்குகின்ற முறைகள் மிக மிக குறைவு. எங்கள் போன்ற நாடுகள் இப்போ அதிகரித்திருக்கிறது.
இது ஏதோ ஒரு வகையில் எங்கள் நாட்டினுடைய கடன் கட்டமைப்பில் பிரச்சனை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறதா? உண்மையிலேயே அதுக்கு இப்படி நான் சொல்கிறேன், ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டால் இலங்கையில் ஹைலி ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. நிறைய சட்டங்கள், சட்டத்திட்டங்கள், அதை கண்காணிப்பதற்கான நிறுவனங்கள் காணப்படுகின்றது. அப்படி இருந்தும் கூட நீங்கள் இப்போ குறிப்பிட்ட போது பலவிதமான சிறு சிறு கம்பெனிகள் மிகவும் இன்ஃபார்மலாக, எதுவித எனக்கு அது சரியாக சொல்ல முடியாது, சட்டத்துக்கு எதிரானதான்னு சொல்ல முடியாது, ஆனால் சட்டத்துக்கு எவ்வளவு தூரத்துக்கு அது அமையுமோன்று தெரியாது, அவ்வாறான பல விஷயங்கள் எங்கே காணப்படுகின்றது. அதற்கு நாங்கள் உங்களாலோ என்னாலேயோ இதை கட்டுப்படுத்த முடியாது. இது நான் நினைக்கிறேன் நிதி சம்பந்தமான அதிகாரமுடைய நிறுவனங்கள் தான் இதை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் மக்கள் என்ன செய்வார்கள்? மக்களுக்கு நான் முதல் கூறியது போல் தூண்டுதல் இருந்தால், காசு இருந்தால் வேண்டுவார்கள். நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ சில பேர் உண்மையிலேயே ஒரு 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 ப்ராப்பரான ஜாப் இல்லை, ரைட்? ஆனால் அவருடைய இன்டென்ஷன், எண்ணம் என்னென்னு சொன்னால், நான் ஒரு லோன் எடுத்தாவது ஒரு ஐஃபோன் வேணும், அதான் இப்போ ட்ரெண்ட். நான் ஒரு லோன் எடுத்தாவது ஒரு மாலை போடணும். இந்த லோனை எப்படி ரீபே பண்ணுறன்றதை பற்றி அவனுக்கு சிந்தனை இல்லை. ஸோ அவன் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறான். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து கொண்டு இன்னும் ஒரு சுமையத்தான் எடுக்க போகிறான் கடனாக. ஆனால் உண்மையிலே நண்பர்களே, நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம்னு சொன்னால், நீங்கள் கடன் எடுத்தால் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க முடியாது. கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னு சொன்னால் கடன் உங்களுக்கு தொல்லையாகவே மாறிடும். அது நாங்கள் டிரெக்டாக சொல்ல வேண்டிய கம்ஃபர்ட் ஜோன் சொன்னால் கடன் எடுத்துட்டோம்னு சொன்னா நாங்கள் அதற்காக போராட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். கடன் எடுத்தால் கடனை செலுத்த உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும். யூ கான் சிட் இந்த ஏசி ரூம் அண்ட் யூ கான் ரீபே. அதை ரீபே பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டாயம் பாடுபட்டு செயற்படணும். ஆனால் பொதுவாக ஒரு விடயத்தை சொல்லுவார்கள், ஒரு வீட்டை பார்த்து விட்டோம்னு சொன்னால் எங்களால் இயலுமை இல்லை அந்த வீடு வேண்டுவதற்கு, அதனால் நாங்கள் வீட்டை வேண்டாமல் போகக்கூடாது, வீட்டை வேண்ட வேண்டும், அதற்கேற்றாப்புள் எங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு பல பேர் தங்களுடைய அகலக்காலை வைத்து ஒரு வீட்டை வேண்டுவார்கள். இந்த நிலைப்பாடு இந்த கடனோடு பார்க்கின்ற பொழுது எப்படி நிலைப்பாடு? அதில் பிழை இல்லை. என்ன சொன்னால், உண்மையிலேயே நீங்கள் ஒரு செயற்பாட்டையும் செய்யாமல் சும்மா இருப்பதை விட, நான் இதை வேண்டி இதை நான் கட்டாயம் தீர்ப்பேன் என்ற அந்த இன்டென்ஷன் இருந்தால் அந்த கடனை நீங்கள் தீர்ப்பதற்கு கட்டாயம் வேலை செய்வீர்கள். அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பவர்களுக்கு இன்டென்ஷன் இல்லை, எண்ணம் இல்லை, மைண்ட் செட் இல்லை. அப்போ அவர் என்ன செய்வார்னு சொன்னால், ஃபுல்லாக கம்ஃபர்ட்டாக இருந்து கொண்டு அந்த கடனை குறுகிய காலம், we call it the temporary enjoyment, அந்த குறுகிய காலமாக அவர் அதை என்ஜாய் பண்ணிட்டு அந்த கன்சம்ஷன் முடிந்தோடனே அதுக்கு பிறகு வரப்போகின்ற அந்த இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு நித்திரை இல்லை, அதுக்கு பிறகு மனம் படப்படுத்து கொண்டிருக்கும், சாப்பிட முடியாது, குடும்பத்தோடு சேர்ந்து படம் பார்க்க முடியாது, குடும்பத்தவர்களுக்கு முகம் கொடுக்கவே முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது, குடும்பத்தில் முகம் கொடுக்கவே முடியாது, சிரிக்க முடியாது. இப்போ சுதாரணர்களே, நாங்கள் இந்த வேடங்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலோ அல்லது மட்டக்களப்பிலோ வவுனியாவிலோ மலையகத்திலோ பல பேர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் செய்தியாகவே பார்த்திருந்தோம். குடும்பமாக தற்கொலை செய்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இந்த மீட்டர் வட்டியின் மூலமாக. இப்போ இதனுடைய நிலைப்பாடு குறைந்திருக்கிறதா வடகிழக்கிலே, மலையகத்திலே, அல்லது அதே நிலைமையில் இருக்கிறதா, கூடியிருக்கிறதா? இது சம்பந்தமாக நான் நிறைய காலத்துக்கு முதலே 2012-13 காலங்களிலே ஒரு ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டேன். அப்போ இதை நான் இன்னொரு ஆய்வுக்காக சென்றிருந்த போது இந்த மீட்டர் வட்டி வசூலிக்கிறவரை பார்த்துட்டு இந்த ஆக்கள் எல்லாம் ஓடினாங்க. சரி, அப்போ தான் எனக்கு இதில் ஒரு விஷயம், என்ன விஷயம் இருக்குது என்னதை ஆய்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த மக்களை அவமானப்படுத்துகிற சூழ்நிலைகளால், அதிக வட்டி, ஒரு அந்த தற்கொலை செஞ்சவர்கள் பிரச்சனை கிட்டத்தட்ட 50 லட்சம் பிரச்சனையோ 1 கோடி பிரச்சனையோ இல்லை, 10,000 ரூபா, 20,000 ரூபா, 50,000 ரூபா பிரச்சனைக்காக தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். சரியா? அப்போ அது எவ்வளவு தூரம் பாரதூரமான விஷயம் என்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அப்போ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸை பற்றி, இந்த நுண்நிதிகளை பற்றி, மைக்ரோ ஃபைனான்ஸை பற்றி ஆய்வு செஞ்சு அந்த 2017-18 கால பகுதியில் இதுக்காக பெரிய அளவிலே இந்த மைக்ரோ ஃபைனான்ஸை ரெகுலேட் பண்ண வேண்டும். அதாவது நுண்நிதி நிறுவனங்கள், ஏன் இதில் நிறைய நுண்நிதி நிறுவனங்கள் வந்தேன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், எவ்வளோ வட்டி சார்ஜ் பண்ணுறேன்னு மக்களுக்கு சொல்கிறது இல்லை. அப்போ கிட்டத்தட்ட 100%, 80%, சில இடங்களில் 140% அளவுக்கு வட்டி அவங்க சார்ஜ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அப்போ இந்த ரிசர்ச்சினூடாக பல்வேறு தரப்பினரும் அழுத்தம் கொடுத்து சென்ட்ரல் பேங்க் இதில் ஒரு கேப், அதாவது நீங்கள் இந்த வட்டி தான்
சார்ஜ் பண்ணலாம் மேக்ஸிமம் 28% 28 to 30% வட்டி தான் சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ரெகுலேஷன் போட்டுச்சு. அதுக்கு பிறகு வந்து ஓரளவுக்கு எல்லாம் அந்த லாபம் சம்பாதிக்கிறத மட்டும் நோக்கமாக கொண்டு இதுக்குள்ள வர நுண்நிதி நிறுவனங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு வெளியில போயிட்டது கொஞ்சம் கொஞ்சமா. ஆனா பிறகு என்ன நடந்துட்டுன்னு சொன்னா 2022 2016ஆம் ஆண்டு தான் நுண்நிதி சட்டம்னு சொல்லி ஒரு சட்டமன்ற கொண்டு வராங்க. பிறகு 2022ஆம் ஆண்டு மத்திய வங்கியின் தலையீட்டால் புதிய அந்த கோத்தபாய ராஜபக்ச அரசாங்கத்தின் போது இந்த கேப் அப்பர் கேப்ன்றது உச்ச எல்லை வந்து ரிமூவ் பண்ணப்பட்டது. அப்போ அது ரிமூவ் பண்ணின பிறகு திருப்பியும் இப்பொழுது நுண்நிதி நிறுவனங்கள் வந்து இப்பொழுது அதிக வட்டியை சார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்குது. சரியா? அப்போ இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது, இப்படி ஒரு அமெண்ட்மெண்ட் வந்ததுன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ மீண்டும் நாங்கள் அந்த பழைய 2015-16ஆம் ஆண்டில் இருந்த நுண்நிதிகளில் வர ப்ராப்ளத்துக்கு மீண்டும் நாங்கள் தள்ளி செல்லப்படுறோம்ன்றதான் உண்மை. ஏன்னு சொன்னால் வட்டி கூட சார்ஜ் பண்ண போகிறாங்க இந்த நிறுவனங்கள். யாழ்ப்பாணத்திலே ஒரு சம்பவம் இடம்பெற்றது. 2 பேரை கைகள் எல்லாவற்றையும் கட்டி ஆடைகளை களைந்து 3-4 பேர் முகத்திரை போட்டுக்கொண்டு அடின்னு அடிக்கிறார்கள். அவரோ கெஞ்சுகிறார், கதறுகிறார், என்னை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த மாதம் நான் காசை தருகிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இது சமூக வலைத்தளங்களிலே பதிவான ஒரு காணொளி பெரிய அளவு தாக்கத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியது. இப்பொழுது ஒரே ஒரு கேள்வி, இந்த காணொளிக்கு பிறகு என்ன நடந்தது என்றது மக்களுக்கு தெரியாது. காணொளியை பார்த்தார்கள் மக்கள். ஆனால் இந்த செயற்பாட்டை, நியாயமற்ற மனிதாபிமானமற்ற செயற்பாட்டை செய்த அந்த கந்துவட்டிக்காரர்களை போலீசார் அரெஸ்ட் பண்ணினார்களா? என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வி மக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அதை காட்டினால்தான் சமூகத்துக்கு இந்த மாதிரியான செயற்பாட்டை இனிமேல் அந்த கந்துவட்டி கொடுப்பவர்கள் செய்ய மாட்டார்கள். உண்மையிலேயே அது வந்து ஒரு பிழையான விஷயம். அதை நாங்கள் முற்றுமுழுதாக அதற்கு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். இன்னொருவரை அடிப்பதற்கு ஒருவருக்கு சட்ட ரீதியாக எதுவிதமான தகமையும் இல்லை. they don't have rights. ஆனால் இது நடக்குது. அதை நாங்கள் சோஷியல் மீடியாவில் வீடியோஸில் காண்றோம். இதற்கு எதிராக அதிகாரமுடைய நிறுவனங்கள் எவ்வளவு தூரத்துக்கு நடவடிக்கை எடுக்கிறதோன்னு எனக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு சொல்லணுமே. ஆனால் அந்த நிறுவனங்களுக்கு அதை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க 100% அதிகாரம் இருக்கிறது. அவர் எடுக்காத காரணம் என்னென்று என்னால் தெரியாது. ஏதாவது இன்ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவர்களுக்கு இருக்கலாம். இது யாரோடண்டு நாங்கள் இப்படி இந்த மீடியா கலைக்கிறவர்கள் தானே, தே மே ஹேவ் சம் இன்ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் ஆர்கனைசேஷன்ஸ் டு அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இருக்கலாம். ஆனால் அந்த அடிவேண்டினவர் சட்ட ரீதியாக அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதிகமான ஆட்கள் அப்படி போகிறதில் என்ன ரீசன் சொன்னால் அவர்களுக்கு அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடம் என்னன்னு தெரியாது, அவேர்னஸ் இல்லை. நம்பர் 2, அவர்களுக்கு ஆக்ஷன் எடுத்தால் அதை விட மோசமான தாக்கல் வருமோன்ற ஒரு பயம் இருக்கின்றது. என்று சொன்னால் அதுதான் உண்மையிலேயே இந்த ஊர்களில் கிராமங்கள் இருக்கிற விஷயங்கள். ஆகவே அவர்கள் வாய மூடிக்கொண்டு பயந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் உங்களுக்கு போலீஸ்லேயோ அப்படி இல்லைன்னு சொன்னால் அதற்கு நிறுவனங்கள் காணப்படும், அவர்கிட்ட போய் முறையீடு செய்யலாம். அந்த முறையீட்டுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லைன்னு சொன்னால் உயர் அதிகாரம் சென்று நீங்கள் முறையீடு செய்யலாம். உங்களுக்கு அது செய்வதற்கு 100% அதிகாரம் காணப்படுகிறது. ஆனால் ஊடகத்துக்காவது தயவு செஞ்சு அறிவியுங்கள். இவ்வாறு மனிதாபிமானமற்ற வகையிலே உங்களை நடத்துவார்களாக இருந்தால் ஊடகத்துக்காவது அறிவியுங்கள். அந்த காணொலிகளை நாங்கள் மக்களுக்கு காட்டி அவர்களை நேம் பண்ணி ஷேம் பண்ண வேண்டும். இதுதான் என்னுடைய ஒரு சிந்தனையாக இருக்கிறது. ஏனால் இன்னொருவரை அவமானப்படுத்தி ஆடைகளை எல்லாம் கழிந்து இவ்வாறெல்லாம் செய்யப்படுகின்ற பொழுது மிகவும் பிழையான. ஆனால் அப்படி அந்த குறிப்பிட்ட நீங்க சொல்லுகின்ற பொறுப்பான நிறுவனங்கள் அவர்களுக்கு தண்டனை வழங்கி இருக்கிறோம் என்று மக்களுக்கு இன்னொரு சமூக வலைத்தள காணொலி மூலமாக காட்டியிருந்தால் இது இன்னொரு இடத்தில் நடைபெறாது. உண்மையிலே இப்ப சில விஷயங்களுக்கு நாங்கள் காண்றோம். உண்மையில நல்ல பக்கம் இவ்வாறாக சமூக தளத்தில் ஒரு பிரச்சனை போனோன்னு நிறுவனங்கள் செயற்பட்டு ஆக்ஷன் எடுப்பதையும் காட்டுகிறார்கள். அது நல்ல விஷயம். ஆனால் இதுக்கு இன்னும் நடக்கவில்லை. அதை அந்த இடத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டு சுதாகரன் அவர்களே, சில நேரங்களில் இந்த கடன் கொடுத்ததன் பிறகு கடனை வசூலிக்கிற முறையிலே பாலியல் சீண்டல்கள் அதிகமாக இடம்பெறுகிறது. அதுவும் குறிப்பாக மலையக பகுதிகளிலும் வடகிழக்கிலும் இடம்பெறுகிறது.
அது என்னன்னு சொன்னால் இந்த நுண்கடன்கள் வந்து பெண்களை குறிவைத்து தான் கொடுக்குறார்கள். சரியா? அப்போ பெண்களும் இந்த கடன் பொறிக்குள்ள அந்த ஒரு ஆள் சேர்த்து விட்டு இன்னொரு ஆள் சேர்த்து விட்டுன்னு சொல்லி இந்த கடன் பொறிக்குள்ளே வந்து விழுந்துடுவார்கள். அவர்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், நகை வாங்குவதோ இல்லாட்டி ஒரு திருமணத்துக்கு போவதோ இல்லாட்டி வீட்டில் ஒரு சாமான் வாங்குறதுக்கான தேவை ஒன்று இருக்கும். அப்போ இந்த கடன்களை வாங்கிடுவார்கள். சில நேரம் அது கணவருக்கோ வீட்டில் இருப்பவருக்கோ கூட அந்த கடன் வாங்கின தகவல்கள் தெரியாது. அப்போ இந்த கடனை வசூலிக்க செல்கிறவர்கள் இப்போ புதுசாக ஒரு அந்த போலீஸாலும் மத்திய வங்கினாலும் சில ரெகுலேஷன் கூட போட்டிருக்கிறது, நீங்கள் கடனை வசூலிக்க 6 மணிக்கு பிறகு செல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. முதல் அப்போ 6 மணிக்கு முதல் இரவிரவாக போனதால தான் இந்த சட்டம் வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இது சரியான வறுமை மட்டத்தில் இருக்கிற பெண்கள் வாங்கின கடன். அப்போ இந்த கடனை வசூலிப்பவர்கள் வங்கிகளால் நிதி நிறுவனங்களால் நுண்நிதி நிறுவனங்களால் வந்து அசைன் பண்ணிக்க சில இடங்களில் அது வந்து ஓரளவுக்கு பாலியல் ரீதியான சுரண்டல்கள் துன்புறுத்தல்களுக்கு ஏற்படுற சூழ்நிலை கூட இருக்குது. அப்படியான சிச்சுவேஷனில் அவர்கள் அதையும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். கணவருக்கு தெரியப்படுத்த முடியாது, வெளியிலையும் தெரியப்படுத்த முடியாது. என்னென்னு சொன்னால் பயம், அவமானம், அச்சம் அப்படியான உணர்வுகள் தான் அவர்களிடம் இருக்கும். அதன் காரணமாக கூட சில பெண்கள் வந்து உயிரிழக்கக்கூடிய கணவருடைய குடும்பத்தை வெளிநாடுகளில் இருப்பார். கணவர் வெளிநாட்டுக்கு போயிருப்பார், மனைவி தான் இங்கே இருப்பார். ஆனால் இப்படி கடன் பெற்ற கணவனுக்கு சொன்னால் பிரச்சனை வந்துவிடும் சொல்லாமல் பிரச்சனை வந்துவிடும். அவர்களுக்கு அந்த கடனை வசூலிக்க செல்பவர்களுக்கும் தெரியும் இவர்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி, இவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சிச்சுவேஷனை அவர்களுக்கு அசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படியான சந்தர்ப்பத்தில் சில தங்களுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்கு அவர்கள் முற்படலாம். ஆனால் இதுக்கான சட்டத்திட்டங்கள் இந்த கடனை வசூலிக்கிறதுக்கு இந்த நேரம் தான் போக வேண்டும், 2 பேர் சேர்ந்து போக வேண்டும், அப்படியான சட்டத்திட்டங்களும் இருக்கு. அதை ஃபாலோ பண்றார்களான்றது தெரியாது. அது ஒரு முக்கியமான விடயம். தனியாக ஒருவரால் சென்று கடன் வசூலிக்க முடியாது, 2 பேருக்குமே செல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் கொஞ்சம் கடன் பெறுபவர்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். எவ்வாறு உங்கள்கிட்ட கடன் கொடுத்தவர்கள் வசூலிக்க வரலாம் என்பதையும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களிலே சுரேந்திர 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கடன் எடுத்தவர்கள், 5 லட்சம் ரூபாய் கடன் எடுத்தவர்கள் எல்லோரையும் இந்த கடன் கொடுத்த நிறுவனங்கள் ஆட்டி படைக்கிறார்கள், கஷ்டப்படுத்துகிறார்கள், பின்னால் வந்து சுரண்டுகிறார்கள். ஆனால் பில்லியன் கணக்கிலே கடன் பெற்றவர்கள் எல்லாரையும் வணக்கம், கௌரவமாக, மரியாதையாக நடந்து கொள்ளுகிறார்கள். ஏன் இந்த சூழ்நிலை? இந்த கேள்விக்கு என்ன விட தருவதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் பொதுவாக இந்த மில்லியன் கணக்கில் கணெடுப்பவர்கள் வந்து சமூகத்தில் ஒரு தளத்தை அதாவது சொல்லும் சோஷியல் ஸ்டேட்டஸ் ஒன்று உருவாக்கினவர்கள். ஆனபடியால் வணக்கம் கூறுவார்கள் நினைக்கிறேன். ஒரு முக்கிய விஷயம் ரதீஷ் என்னன்னு சொன்னால், இது நினைக்க நாங்கள் சொல்லணும் நம்மகள் நேயர்களுக்கு, நீங்கள் கடன் எடுக்க முதல் மைக்ரோ கடனாக இருக்கலாம், பெரிய கடனாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தவருடன் அதை கலந்து ஆலோசிக்க வேண்டும். என்ன ரீசன் சொன்னால், கடனை செலுத்தும் சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு கடனை செலுத்துவதற்கு குடும்பத்தவர்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுவார்கள். நீங்கள் வந்து கடன் எடுத்துட்டு வீட்டை இருந்தால் கூட வைஃப் சொல்லுவா, இன்னைக்கு வேலைக்கு போங்க ஐயா, உங்களுக்கு கடன் செலுத்த வேணும். அப்பதான் அந்த ஒரு விருப்பம் வரும், இந்த கடனை நான் எப்படியா செலுத்தணும், அதற்காக நான் பாடுபட்டு வேலை செய்ய வேணும் என்ற ஆர்வம் வரும். ஆகவே ஒரு நாளும் களவில் ஒருவருக்கும் தெரியாமல் தனி ரீதியான தீர்வு எடுத்து கடன் பெறுவதை நாங்கள் குறைக்க வேண்டும். அது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான நேரத்தில் கோவம் வந்து வேலையை விட்டு விலக போறேன்னு சொன்னால் அம்மா சொல்லுவா, நீ இப்ப கடன் எடுத்திருக்கிற, கோவப்பட்டு வேலையை விட்டு விலைனா கடன் செலுத்தியலாது. ஆகவே நீங்கள் கலந்தாலோசிக்கணும். கலந்தாலோசிக்கவில்லைன்னு சொன்னால் நாங்கள் கடன் பொறையில் இருகலாம். கடன் பொறியா இருக்கலாம், ஆனால் பொறியிலேருந்து கூட கலந்து வாரத்துக்கு எங்கள்கிட்ட மெத்தட்ஸ் இருக்கும். நாங்கள் சரியான முறையில் செய்யலாம். இன்னொரு விடயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும், இந்த வட்டி வீதம், கடனுக்கான வட்டி. அப்போ சில பேர் நிறைய மக்களுக்கு தெரியாது, ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ கடன் எடுத்தால் அதை திருப்பி செலுத்தும் போது அவர்கள் அந்த வட்டியைத்தான் முதல் கட்டுகிறார்கள் என்றது தெரியாது. சரியா? அப்போ ஒவ்வொரு அந்த இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் அந்த கடன் திருப்பி செலுத்தும் போது அந்த முதல் 4 மாதம் கட்டிட்டு அவர்கள் நினைப்பார்கள், ஓகே நான் கடனில் பெரிய அளவே செலுத்தி விட்டேன் என்று. ஆனால் திருப்பி போய் வங்கிட்ட கேட்டால் நீங்கள் எடுத்த அளவுக்கு மேலதிகமாக இன்னும் கட்டணும். ஏன்னு சொன்னால் அந்த இன்ட்ரெஸ்ட் தான் முதலாவதாக கழிவிடும். நீங்கள் மீள செலுத்துகிற தொகையில் 70-80% அந்த நீங்கள் ஏற்கனவே எடுத்த கடனுக்கு மொத்தமாக இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் முதலில் கழித்து கொண்டு வருவார்கள். அது நிறைய பேருக்கு தெரியாது. அது தொடர்பான ஒரு அவேர்னஸும் அந்த மக்களுக்கு தெளிவினால்தான் இந்த கடனுக்குள்ளே போய் விழுகிறதுக்கான உண்மை. 2022 மொரட்டோரியம் கொடுத்தார்கள். பல பேர் நினைத்தார்கள் கடனை இவர்கள் வசூலிக்க மாட்டார்கள். 2 வருடம் கழித்து கடனை வசூலிக்கின்ற பொழுது அந்த 24 மாதத்துக்கான வட்டியை சேர்த்தான் வசூலித்தார்கள். அது தற்கால உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தான்
கடன் கொடுக்கிறோம் என்பதுதான் வங்கி சொன்னது. ஆகவே எந்த ஒரு நிதி நிறுவனங்களுமோ வங்கியோ கொடுத்த கடனை வட்டியை குறைத்தோ அல்லது கடனை பெறாமல் விட்ட சந்தர்ப்பங்களே இல்லை. இது ஒரு பிஸ்னஸ், இது ஒரு வியாபாரம். இதை நாங்கள் தெரியணும். கடன் ஒருவரும் உங்களுக்கு நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் பாவம் என்று உலகத்தில் ஒருவருமே கடன் தர மாட்டார்கள். கடன் கொடுப்பவர் அதிலிருந்து ஏதாவது ஒரு ரிட்டர்னை பெற தான் கடன் கொடுப்பார். ஆகவே இது ஒரு பிஸ்னஸ் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே கடனை பெற்றுவிட்டு எவ்வாறு கடனை செலுத்தாமல் இருக்கலாம் என்பதற்கான ஏதாவது ஆலோசனைகள் இருக்கிறதா? ஏன்னா எப்பவுமே கஷ்டத்துக்கு உள்ளாக்குவது நீங்க சொன்னது போல்தான் நிதி நிறுவனங்கள் நுண்ணு நிறுவனங்கள் எல்லாம் கஷ்டத்துக்கு உள்ளாக்குறார்கள் மக்களை. கடன் எடுத்தால் அது ஒரு லைபிலிட்டி தானே, அது லைபிலிட்டியை கட்டாயம் செலுத்தத்தான் வேண்டும். இப்பொழுது நிதிக வங்கிகள் நிதி நிறுவனங்கள் அந்த ஃபார்மலான கடன் நிறுவனங்கள் எல்லாமே அந்த கிரிப் என்ற அந்த சிஸ்டத்துக்குள்ளே வருது. நாங்கள் இன்றைக்கு 20 வயசில் ஓகே ஒரு சின்ன கடன் 50,000 எடுத்தாலும் எடுத்துட்டு நாங்கள் கட்டாமல் விட்டால் நீங்கள் உங்களோட லைஃப் எப்படி மாறும்னு தெரியா. 30 வருஷத்தில் நீங்கள் ஒரு தனி ஒரு நன்மதிப்புள்ள ஒரு பெரிய ப்ரொஃபஷனலாக வந்தாலும் 10 வருஷத்துக்கு முதல் நீங்கள் கட்டாம விட்ட கடன் அந்த சிஸ்டத்தில் இருக்கும். அது உங்களுக்கு உங்களுடைய கிரெடிட் வர்த்னஸ் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் கடன் எடுக்க முடியாத சூழ்நிலை உங்களுக்கு வரும். ஆகவே அதில் அவதானமாக இருக்க வரும். அதே நேரத்திலே இந்த கந்துவட்டி விஷயம் எல்லாம் நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் பேசியிருந்தோம். இது இன்னும் அலசி ஆராய வேண்டிய விடயம். எங்களோடு இணைந்திருந்தார் சுரேந்திர ஜெயராம் அவர்கள், பொது முகாமியாளர் தனியார் நிறுவனத்திலே. அதே நேரத்திலே பொருளியலாளர் ஆய்வாளர் பேரம்பலம் சுதாகரன் அவர்களும் இணைந்திருந்தார். யதார்த்தபூர்வமாக இந்த கடன் சம்பந்தமான விடயங்களை இன்றைய தினம் உங்களோடு பேசியிருந்தோம் என்ற சந்தோஷத்திலே இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நன்றி. இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பின் ராகேஷ் சர்மா. நன்றி, வணக்கம்.